ஹாய் மக்களே, வெல்கம் பேக் யுவர் சேனல். இந்த வீடியோவில் மீன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய மீன்களில் நிறைய சத்துக்களும் விட்டமின்ஸும் இருக்குது. அப்படி ஒரு சில மீன்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் இதயத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் எடை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மீனுங்க. அந்த மீன் என்னென்னா நெத்திலி மீன் தான். இந்த மீனை நீங்கள் சாப்பிட்டு இருப்பீங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக வாரத்தில் 2 முறை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியத்துக்கு, அதாவது இதயத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த மீனுன்றது ரொம்ப அத்தியாவசியமான பொருள். இந்த மீனில் கலோரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உடல் எடை ரொம்ப குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த மீன் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிட. அடுத்து நம்ம மத்தி மீனை தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் மீன் மார்க்கெட்லேயும் சரி, நம்ம தெருக்கள்லையும் சரி, இந்த மீன் ரொம்ப ஈஸியாக இந்த மீன் கிடைக்கும். இந்த மீனும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஏன்னாக்கா இதில் சுகர் கண்ட்ரோல் பண்ணுற சத்துக்கள் நிறைய இருக்குது. இது ரத்தத்தில் இருக்கிற சுகரை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுடைய கால்சியம், அதாவது இந்த மீனில் கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளுக்கு ரொம்ப வளர்ச்சிக்கு ரொம்ப தூண்டுதலாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி, வளர்கிற பசங்களும் சரி, இந்த மீனை கட்டாயமாக கொடுங்க. இதில் விட்டமின் டி இருக்கிறதுனால இது பார்வைக்கும் ரொம்ப நல்லது. இந்த மீனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க மக்கள். அடுத்து காணாங்கிழித்துன்ற மீனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீனில் கெட்ட கொழுப்புகளை குறைச்சி நல்ல கொழுப்புகளை என்கரேஜ் பண்ணுது. அதனால் இந்த மீன் உடல் எடையை குறைக்கிறதுல ரொம்ப பங்களிப்பு அளிக்குது. இந்த மீனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நல்ல கொழுப்பை என்கரேஜ் பண்ணுறதுனால ஞாபக சக்தியும் இன்னொரு நல்ல நினைவாற்றலும் அதிகரிக்கும் மக்கள். அடுத்து நம்ம பார்க்குற மீன் என்னன்னாக்கா ஐர மீன். இதை நீங்கள் பெரும்பாலும் சாப்பிட்டு இருப்பீங்க. நம்மளுடைய பெரியவங்க, அதாவது நம்ம அப்பா அம்மா, நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்ருப்பாங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ். இதை அப்படியே வாஷ் பண்ணி குழம்புல போட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம பிளட்டுக்கு தேவையான செல், இந்த ஒயிட் செல் ஆகட்டும், ரெட் செல் ஆகட்டும், இதுக்கு தேவையான சத்துக்கள் இந்த மீனில் இருக்குது. இதில் ஹை பிபியும் லோ பிபி இருக்கிறவங்களாம் இந்த மீனை ரொம்ப நல்லா சாப்பிட்லாம். இது ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சதாக இருக்குது. இன்னொன்று என்ன விஷயம்னாக்கா, இதுலேயும் உடல் எடை கிடைக்கிறதுக்கான சத்தும் இதில் இருக்குது. விட்டமினும் அதே மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால இந்த மீனை நம்ம குழந்தைகளுக்கும் பெரியவங்க எல்லாமே நார்மலாக எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த மீனும் தயவுசெய்து இந்த மீனெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க மக்களே. முடிஞ்ச அளவுக்கு மீன் நம்ம அன்றாட உணவில் நம்ம மீனை சேர்த்துக்கணும். மாதத்துக்கு இல்லைனா வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம மீனை சாப்பிட்ணும். ஏன்னாக்கா ஒவ்வொரு மீன்லையும் ஒவ்வொரு ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா மீனும் சத்து நிறைந்ததாக இருக்கும். அதனால் நீங்கள் உணவில் மீனையும் ஒரு இதுவாக நீங்கள் சேர்த்து சாப்பிடணும். உங்களுக்கு எந்த மீன் ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுனா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதே போல் நம்ம தலைவரும் ஒவ்வொரு விஷயத்தை எதுவும் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்கிறதை கேட்டு வந்துடலாம். காலையில நீ அங்க வர்றப்ப நல்லா தெரியற, கிட்டக்க வர 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 திடீர்னு காணா போயிடுறியே, ஏன்டா? என்னது கண்ணு அதுவும் போய்கிட்டு இருக்கா? ஆமா, அப்ப அதுக்கு என்னடா பண்றது? மீன் சாப்பிடுங்கண்ணே. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. நீயா நம்ம வடிவேலுக்கு என்ன ஒரு டைமிங்கில் விஜய் கலாச்சாரு, அந்த மாதிரி தான் மீன் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை நம்ம ஆட் பண்ணிக்கணும். தொடர்ந்து சாப்பிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.